ஸ்டாலின் தான் வராரு, தர போறாரு. அதுதான் மக்களோட முடிவு. ஸ்டாலின் தான் வராரு, நல்லாட்சி தர போறாரு. அதுதான் எங்களோட விடிவு. இருட்டா கிடக்கும் வானத்துல ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா. வறண்டு கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பிறக்குதம்மா. மனசு நிரம்பி சிரிக்குதம்மா. கருப்பு சவப்பு கம்பளம் இருக்குதம்மா. வாராருமா அவரே வாராருமா, கொடிய நாட்ட போராருமா. வாராருமா அவரே வாராருமா, கொடிய நாட்ட போராருமா. புதுகெலும் இல்லாத ஆட்சியை தூக்கி எரிய வாராருமா. முன்பின் காணாத வெற்றியை தான் நமக்கு கொடுக்க வாராருமா. ஸ்டாலின் தான் வராரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அறிமுக கூட்டமா அல்லது வெற்றி பெற்று அமைச்சராகி வந்த நன்றி தெரிவிப்பு கூட்டமா என்று இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இங்கு என்னை பேச அழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பரமத்திவேலு சட்டமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் வருங்கால அமைச்சர் ஆரூர் அண்ணன் KS முருகன் அவர்களே மற்றும் இங்கு பெருந்திரளாக வந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, இளைஞர்களே, அனைவரையும் இந்த நன்னேரத்திலே வருக வருக வரவேற்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி அவர்கள் ஒரு பரமத்திவேலு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெரும் வெற்றி வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். இந்த வேட்பாளரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நாமக்கல் மாவட்டத்திலே மொத்தம் 38,200 முஸ்லீம் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். எங்களது தலைமை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அனைத்து இஸ்லாமிய ஓட்டுகளையும் ஒவ்வொரு ஓட்டும் சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்றங்களுடைய வேட்பாளருக்கு அளிக்க உறுதுணையாக இருக்கும் என்று இங்கு உறுதிமொழி எடுக்கிறேன். மற்றும் இன்னும் தேர்தலுக்கு 20 நாட்களே உள்ளது. மிகவும் குறைவான நாள் உள்ளதால் அதிகப்படியான நபர்களை சந்தித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தலையும் ஒரு நல்லது கெட்டது எங்கு சென்றாலும் அண்ணன் அவர்களுக்கு வாக்களிங்கள் என்ற வார்த்தை ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் தானாக வந்து கொண்டிருக்கிறது. இன்று பரமத்திவேலு சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்திலே கடந்த முறை ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்து வெற்றிக்கணியை பறித்துக் கொடுத்தது. இந்த முறை நாமக்கல் மாவட்டம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி பலங்களை பறித்துக் கொடுக்க தளபதி என்று நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இன்னும் போன முறை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த வாக்குகளை குறைவான வாக்குகளால் வென்றோம். ஆனால் இந்த முறை 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தலைவர் அவர்களை வெற்றி பெற்று அரியணையில் அமைச்சராக ஏற்றுக்கொள்வோம் என்று உறுதியளித்து இந்திய யூனியன் முஸ்லீம் கழகத்தின் சார்பாக இங்கு தெரிவித்துக் கொள்வதோடு தளபதி அவர்கள் முஸ்லீம்களுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது வாக்குறுதி CAA, NRC, NPR போன்ற சட்டங்களுக்கு முதல் கையெழுத்திடுவேன் என்று வாக்குறுதி இருந்தனால் இந்த முறை 2020 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அரியணையை ஏறுவதோடு எங்களையும் அரியணையை ஏற்றுவேன் என்று என்னுடைய கூட்டத்திலே பேசியிருக்கிறார். அதன் காரணமாக பரமத்திவேலு சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் முழு மூச்சாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் திரு KS மூர்த்தி அண்ணன் அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என்று உறுதி கூறி பேச வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் தளபதியார் தலைமையில் திராவிட முற்போக்கு திமுக தலைமையில் மனசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கழகத்தின் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேலு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் KS மூர்த்தி அவர்களுக்கு
தமிழ் புலிகள் கட்சி தீவிரமாக களமாடி வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என கூறி நன்றி கூறுகிறேன். இந்த மாபெரும் செயல் வீரர் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் திராவிட முற்போக்கு கழக வெற்றி வேட்பாளர் அண்ணன் KS மூர்த்தி அவர்களே, இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் பரமத்தி நகர செயலாளர் அண்ணன் பாபு அவர்களே, மற்றும் இங்கு வீட்டிற்கும் தோழமை கட்சி நிர்வாகிகள் அண்ணன் பரமசிவம் அவர்களே, மற்றும் விடுதலை சிறுத்தை நிர்வாகி அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சி தங்கமணி அண்ணன் அவர்களே, மற்றும் கொங்கு பேரவை மாவட்ட செயலாளர் பூபதி அண்ணன் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்த மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக ஆரம்பிக்கிறேன். நான் சார்ந்த மனிதநேய மக்கள் கட்சி நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் KS மூர்த்தி அவர்கள் வெற்றி பெறுவதற்காக 234 தொகுதிகளும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் மிகவும் சிறப்பாக பொதுமக்களுக்கு எந்த சமுதாயம் என்றும் பாராமல் நல்லடக்கம் செய்ததில் எங்கள் கட்சிக்கு நமது தலைவர் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் ராயல் சல்யூட் செய்தார்கள். எதுக்கென்றால் அதே போல நான் சார்ந்த மனிதநேய மக்கள் கட்சி சுமார் 163 ஆம்புலன்ஸ் சேவையை எல்லா சமுதாய மக்களுக்காகவும் செய்து கொண்டிருக்கிறது. இது போன்ற சேவைகள் எங்களுக்கு தொடர வேண்டுமானால் அரியணையில் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும். இந்த பாசிச ஆட்சியிலிருந்து தமிழ்நாடை காப்பாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் ஏற வேண்டும். மற்றும் இந்த தொகுதியில் இந்த செயலீரர்கள் ஒவ்வொருவரும் நான் தான் வேட்பாளர் என்று ஒவ்வொருத்தரின் மனதில் எண்ணம் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலும் எந்த நல்லது கெட்டதுக்கு போனாலும் நம்ம கட்சி வெற்றி பெறணுங்கிறதுக்காக எங்க போனீங்கனாலும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அண்ணன் KS மூர்த்திக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க சேகரிக்க வேண்டும். அதே போல நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இருப்பதால் இந்த தொகுதியில் நமது காவேரி ஆற்றில் ஒரு அணையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த விவசாயிகள் மக்களிடத்தில் இந்த சேவையை சென்றடை செய்ய வேண்டும். அதுபோல விவசாய மக்களுக்கு நம் குறியாக இருக்க வேண்டும் என்றால் தலைவர் MK ஸ்டாலின் அவர்களை அரியணையில் ஏற்ற வேண்டும். MK ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் அண்ணன் KS மூர்த்தி அவர்கள் விவசாயத்துறை அமைச்சராக பதவியேற்பார் என்பதை நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உட்பட நிரந்தர தலைவர் எம்எல்ஏ அவர்கள் நிரந்தர எம்எல்ஏவாக அவர்கள் இருப்பார். வருங்கால மாண்புமிகு அமைச்சர் பாசமிகு KS மூர்த்தி அவர்களுக்கு அடுத்த அன்பு சமூக சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். இந்த கூட்டத்தின் தலைவர் ஐக்கிய மதசார்பற்ற முற்போக்கு தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் KS மூர்த்தி அவர்களே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அனைத்து கட்சி மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, நகர செயலாளர்களே, பேரூர் செயலாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து மட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இருக்கின்ற தொகுதி செயலாளர் ராமதாஸ் அவர்களே, தொகுதி துணை செயலாளர் ஜெகதீஷ் அவர்களே, ஒன்றிய செயலாளர் வெள்ளிவிடம் அவர்களே, நகர செயலாளர் ரமேஷ் அவர்களே, ஒன்றிய செயலாளர் ஆசீர்வாதம் அவர்களே, ஒன்றிய செயலாளர் தங்கஈஸ்வரன் அவர்களே, மற்றும் உள்ள பொறுப்பாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய தேதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த கூட்டம் ஒரு வெற்றி கூட்டம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால்
சூரியன் உதிக்கின்ற பொழுது இலைகள் கருகும், தாமரை கருகும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஆட்சி அதிகாரத்தில் இந்த முறை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார். அமோக வாக்கு வித்தியாசத்தில் பதவியேற்பார். நான் 2 நாளைக்கு முன்னால் அண்ணன் கே.எஸ். மூர்த்தி அண்ணன் அவருடன் போனில் பேசுகிற பொழுது சொன்னேன், ஆனால் நீங்கள் வந்து சீட்டு, அதாவது அவருக்கு அறிவித்த உடனே நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் வந்து இந்த தடவை ஜெயிக்கிறீங்க, மந்திரி ஆவீங்க, மினிஸ்டர் ஆவீங்க, இந்த தொகுதி சிறப்பான மந்திரி தொகுதியாக மாறுகிறது என்று நான் வாழ்த்து சொல்லப்படுவது சொன்னேன். ஏனென்று சொன்னால், கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் முன்னேறும் தமிழகம், முன்னேறும் தமிழகம் என்று டிவியில் விளம்பரம் கொடுக்கிறார்கள். விவசாயிகளுக்கு என்ன செய்து விட்டார்கள்? நான் கேட்கிறேன், விவசாயிகளுக்கு அவர் என்ன செய்து விட்டார்கள்? விவசாய சட்டங்களை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களா? விவசாயிகள் பாதிக்கின்ற எந்த சட்டத்தையும் முதலில் எதிர்க்கவில்லை. பாரதிய ஜனதா சொல்லுகிற அனைத்து கொள்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் ஆமாம் சாமி போட்டார்கள். இதை தவிர அவர்கள் வேறு என்ன செய்தார்கள்? விவசாயிகள் அழிப்பதற்கு அனைத்து வரையும் அதிமுக அரசு செய்தது. நினைச்சு பாருங்க, தஞ்சாவூர் நெற்களஞ்சியம், மிகப்பெரிய நெற்களஞ்சியம், அங்க போய் மீட்டர் திட்டத்தை போட்டான். விவசாயிகள் அழிவுன்னு சொல்லி ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுட்டு பண்ணான். அதிமுக அரசு கேட்டுச்சா? ஒன்றாவது கேட்டுச்சா? எவ்வளவு பெரிய கொடுமை இது! தேனி எவ்வளவு பெரிய ஹில்ஸ் ஏரியா, அதுல போய் ஹைட்ரோ கார்பன் போடுறான். அதுக்கு பிறகு மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற விவசாயத்தை அழிப்பதற்காகவே எரிவாயு குழாய் பறிக்கிறான். என்னென்ன திட்டம்! 8 வழிச்சாலை போடுறான். 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிக்கப்படுகிறது. 1 லட்சம் மரங்கள் அழிக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்மளை பாதிக்காதா? அதிமுக அரசு என்ன செய்தது? முன்னேறும் தமிழகமே. அதுல ஒரு விளம்பரம் பண்றான், உங்க ஆட்சியில கட்ட பஞ்சாயத்து. எந்த ஆட்சியில கட்ட பஞ்சாயத்து நடந்தது? சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு கட்சி சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று நான் அடித்து சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து தென்னாடு தேய்ந்து வடநாடு வாழுது என்று அண்ணா பாராளுமன்றத்தில் அடித்து சொல்லி போராடிய விளைவாக இன்னைக்கு இத்தனை தொழிற்சாலைகள், இத்தனை வளர்ச்சி. கிராமப்புறங்கள் ஓடுறது கலைஞர் ஆட்சியில் போட்ட ரோடு, நல்ல திட்டங்களை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, பொய் சொல்றான். டிவியில் எல்லா டிவியிலும் வளர்க்க பொய் சொல்றான். முன்னேறும் தரலாம். எங்க முன்னேறும்? கேஸ் விலை என்ன வேலை? 400 ரூபாய் கொடுத்துருந்த கேஸ் இன்னைக்கு 900 ரூபாய் வந்துருச்சு. பெட்ரோல் விலை என்ன இன்னைக்கு 42 ரூபாய் விற்கிறது, 95 ரூபாய் வந்துருச்சு. இப்படியே போனால் பெட்ரோல், அதான் ஒரே ஒரு நிமிஷம் வைரமுத்து சொன்னான். வைரமுத்து வருகை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காதல் வந்தால் சொல்லி எழுப்பு, பெட்ரோல் இருந்தால் வருகிறேன்னு சொன்னான். ஏன்னா பெட்ரோல் அவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ரேட்டுக்கு போயிடுச்சு. பெட்ரோல் விலை ஏறினா இருக்கிற எல்லா விவசாயிகளும் ஏறும். பெட்ரோல் விலை ஏறும், காய்கறி விலை ஏறும், அரிசி பொருட்கள் விலை ஏறும், எல்லா விலையும் ஏறும். அது வந்து அதிமுக தெரியாதா? அதிமுக தெரிஞ்சுக்கணும்ல எவ்வளவு பெரிய கொடுமை இது. எல்லாத்துக்கும் ஆமா, நான் நீ பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக, ஆட்சி அதிகாரம் இருக்கணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா சொல்லுகிற அனைத்து திட்டங்களுக்கும் போடுதா? பாரதிய ஜனதாவை இந்த முறை தமிழகத்தில் கால்பிடித்து விடக்கூடாது என்கிறதே விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, மதசார்பற்ற முற்போக்கு அனைத்து கட்சிகளும் தயாராக. ஏன் சொன்னா, ஜிஎஸ்டி போட்டா எத்தனை தொழிலதிபர்களை பயிர்றது, நீட் தேர்வு போட்டா எத்தனை கிராமப்புற மாணவருடைய மருத்துவ கனவு போச்சு. நீட் தேர்வு, ஜிஎஸ்டி, குடியுரிமை சட்டம், இந்த நாட்டிற்கு உதவாத அனைத்து சிறு சட்டங்களையும் போட்டு இந்த நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை அழித்து இந்த மக்களை சாதி ரீதியாக மதம் ரீதியாக பிரித்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு பாதிப்பு நடக்கிறது. அதற்கு நாமெல்லாம் வந்து துணை போயிடக்கூடாது. இந்த முறை உதய சூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க வேண்டும், நம்முடைய தொகுதியில் இருக்கிற அந்த கே.எஸ். மூர்த்தி அவர்கள் அமைச்சராக வர வேண்டும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஓட்ட போடணும். உதய சூரியன் ஒரு பாட்டு சொன்னா, உதய சூரியன் சின்னத்திலே ஓட்டு போடுங்க மொத்தத்தில், இதெல்லாம் ஒரு பாடல். ஆகவே நாம் வந்து எங்க விடுதலை
ஜெயிக்கும் முறை நாங்கள் போராடுவோம். அன்னைக்கு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கிராமமாக சென்று நாங்கள் வாக்கு சேகரிப்போம், ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்போம். ஏனென்று சொன்னால் இந்த காலகட்டம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளருக்கு வர வேண்டும், தளபதி ஸ்டாலின் முதல்வராக வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் இனி பெட்ரோல் 500 ரூபாய்க்கு போயிடும், காய்கறி விலை 500 ரூபாய்க்கு போயிடும், அரிசி விலை ஏறிடும், பருப்பு விலை ஏறிடும். சமூகத்தில் இருக்க சாதி ரீதியாக பிரித்து வச்சு பேசுவான், மத ரீதியாக பிரித்து வச்சு பேசுவான். பாரதிய ஜனதா கட்சி மதத்தில் இருக்கிற அந்த ராம கோயிலை பற்றி தான் பேசுறான். தமிழ்நாட்டில் எவ்வளவு கோயில் இருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு கோயில் இருக்கு, கோயிலுக்கு நினைக்கிறானா? ஆகவே இந்த முறை அண்ணன் கே.எஸ். மூர்த்தி அவர்கள் ஜெயிப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. இங்கே மேடையில் வீட்டில் நமது கழக வேட்பாளர் கே.எஸ். மூர்த்திநாதன் அவர்களை மற்றும் மேடையில் வீட்டில் விட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்களை, தொண்டர் பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் முதல்வரையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் நமக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஏன்னா போன சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மின்சார தட்டுப்பாடு, இந்த பொய் வழக்கு 2G ஊழல், இந்த போன காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக வீசுது. அது குறிப்பாக குங்கமண்டலத்தில் பெரும்பான்மையான தொகுதியில் அதிமுக கைப்பற்றுச்சு. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நமது மண்ணின் மைந்தன் நாமக்கல் மாவட்டத்திலே ஒரே சட்டமன்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் இப்போ நமது அணை வீசுகிறது. நம்ம வெற்றி பெறுவது பெரிய விஷயம் இல்லை. நம்ம அண்ணாவர்கள் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் சொல்ல போனால் ஐயா தளபதி உதயநிதி அண்ணன் போல் நமது கே.எஸ். மூர்த்திநாதன் அவர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற நாம் அனைவரும் உறுதியாக ஒத்துழைக்க வேண்டும். கண்டிப்பாக எங்களது புதிய நாடுகள் எதிர்பட்டாலும் உங்களுக்கு எட்டெண்டு உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் செயல் வீரர்களினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள தோழமை கட்சியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஆண்டாண்டு காலமாக கபடமடை தொகுதியாக இருந்த பொழுதும் சரி, அது எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி, கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி, அந்த தொகுதி பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி என்று மாற்றி இருந்தாலும் சரி, ஆனால் இந்த தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றவர் சி.வே. வேலப்பன் மட்டுமே. அதற்கு பிறகு அந்த வெற்றியை உறுதி செய்பவர் நமது வேட்பாளர் அண்ணன் கே.எஸ். மூர்த்தி என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றால் மிகப்பெரிய பிரச்சனை அல்ல. ஒரு தேநீர் அருந்துகின்ற கடைகளில் அல்லது எங்காவது கூட்டமாக நிற்கின்ற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அறிவித்திருக்கின்றார். அந்த தேர்தல் அறிக்கையை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். தேர்தலில் அறிக்கையில் முக்கியமான அங்கம் வகிக்கின்ற மகளிர், பெண்கள் மாநகர பேருந்து, அதாவது டவுன் பஸ்ஸில் செல்வதற்கு இலவசமாக அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றது என்ற செய்தியை நாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும். காரணம், பரமத்தி வேலூர் சட்டமன்றத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கரூருக்கும் மற்றும் வேத ஊர்களுக்கும் தினசரி வேலைக்கு சென்று வருபவர்களுக்கு அது வாழ்க்கை பூரா இலவசமாக வழங்கப்படுகின்றது என்ற செய்தியை கொண்டு சென்றோம் என்றாலே தாய்க்குளத்தினுடைய வாக்கு தவறான உதயசூரியனுக்கு விழும் என்றது உறுதி. அதே போல பள்ளி கல்வி கட்டணம் ரத்து. தளபதியார் அவர்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது
கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிற எட்டப்பன் எடப்பாடியார் ஸ்டாலின் அவர்களால் இந்த கல்வி கட்டணத்தை எப்படி ரத்து செய்ய முடியும், இது முடியாத ஒன்று என்று சொன்ன எடப்பாடி இன்று தளபதி அவர்கள் அறிவித்த பிறகு நானும் கல்வி கட்டணத்தை ரத்து செய்கிறேன் என்று ஒரு பொய்யான தகவலை மக்களிடத்திலே பரப்புகிறார் என்ற நிகழ்வை நீங்கள் எடுத்து கூற வேண்டும். அது மட்டுமல்ல, ஆட்சி காலத்திலே இருந்த பொழுது மத்திய அரசால் சிலிண்டர் விலை தாறுமாறாக விலை உயர்ந்த பொழுது அதை குறைப்பதற்கு மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை கூட விடாத இந்த அரசு இன்றைக்கு 6 சிலிண்டர் இலவசமாக தருகிறேன் என்று ஒரு பொய்யான தகவலை வாக்குறுதியாக தருகிறார்கள். இதை நம்ப வேண்டாம் என நாம் எடுத்துரைக்க வேண்டும். ஆனால் தளபதியார் அவர்கள் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் இலவசமாக மானியமாக வழங்கப்படும் என்ற ஒரு நம்பகமான ஒரு தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறார். அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதே போல விண்ணை முட்டும் பெட்ரோல் விலை உயர்வு. இன்றைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் 100 தொடுகின்ற அளவிற்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான பொருளாக பெட்ரோல் இருந்திருக்கிறது. அதில் தமிழகத்தினுடைய வரியை குறைத்து ரூபாய் 5 குறைப்போம் என்றும் டீசல் விலையை ரூபாய் 4 குறைப்போம் என்றும் தளபதியார் அவர்கள் அறிவித்திருக்கின்ற கருத்தை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த விலை உயர்வை பற்றி ஒரு வார்த்தை கூட கண்டித்து பிஜேபி அரசை கண்டிக்காத இந்த எடப்பாடி அரசினுடைய நிலையை நாம் எடுத்து கூற வேண்டும். தளபதியார் அவர்களினுடைய தேர்தல் அறிக்கையை மக்களிடத்திலே கொண்டு சென்றாலே நிச்சயம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். தளபதி அவர்கள் முதல்வராவார்கள் என்பது உண்மை, 100க்கு 100 உண்மை. அது மட்டுமல்ல, இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற மந்திரிகள், இந்த அமைச்சரவையில் இருக்கின்ற மந்திரிகள் தகுதியான மந்திரி எந்த மந்திரியும் கிடையாது. இந்த நாடு மீண்டும் அவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டால் இந்த நாடு நாசமாகிவிடும் என்பதை தவிர வேறு எந்த கருத்து மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு மாதிரியா செயல்படுவான். செல்லூர் ராஜன் ஒரு மந்திரி இருக்கான். அவன் மிகப்பெரிய விஞ்ஞானி. யாருக்குமே தெரியாத கருத்தை ஒன்று சொன்னான். வைகை ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியா போயிட்டு இருக்கு, நான் போய் தர்மாக்கோட கொண்டு மூடி தண்ணியை பாதுகாக்க போறேன்னா இதுக்கு கூட 3 IAS வேற போனான். கொண்டு வைகை அணையில அங்க வச்சா எல்லாத்தையும் மூடுறேன்னு அது தர்மாக்கூல் பறக்குது. அன்னையிலிருந்து எங்க பிள்ளைகள்லாம் அவர் டிவியில பார்த்தா தர்மாக்கூல் தாத்தாங்கிறான். அது மட்டுமா பண்ணாந்தால ஒரு மேடையில நான் பொய் சொல்ல, நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லவில்லை. ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த மந்திரி சொல்றான், என்ன சொல்றான், நான் வர்ற வழியில ஒரு அம்மாவை பார்த்தேன், அந்த அம்மா நாப்கின் போடாம இருந்தது, அப்புறம் நான் தான் பார்த்துட்டு நாப்கின் போட சொன்னேன். அட நாயே, நாப்கினுக்கு மாஸ்க்கு வித்தியாசம் தெரியாதவங்களாம் இன்னைக்கு மந்திரியா இருந்துகிட்டு இந்த தமிழ்நாட்டை சீரழிக்கின்ற நிலையை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல இந்த ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கான். இவனெல்லாம் குடுகுடுப்புக்காரன். இவனெல்லாம் எங்க முடிச்சானே தெரியல. கை நிறைய கட்டிக்கிறான். அந்த கவுரை கட்டிக்கிட்டு அம்மா கிளினிக்க திறக்க கூப்பிட்டா கட்டி இருக்க பலூனை ஊசி குத்தி ஓட்ட போட்டு விளையாடிட்டு இருக்கான். மந்திரிக்கு வேலை பத்தியா? இவன் தளபதியார குறை சொல்றான். அது மட்டும் இல்ல, இந்த ஒவ்வொரு மந்திரியும் சொல்லிக்கிட்டே போறான். சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு மந்திரி கேசி கருப்பண்ணன். அந்த மந்திரிக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சுற்றுப்புற சூழல் தமிழ்நாட்டில் என்ன நிலையில இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த பவானி சாகர் அணையில மழை வெள்ளத்தால் திடீர்னு தண்ணி அடிச்சுக்கிட்டு வர்றப்ப இந்த சாயப்பட்ட தண்ணி எல்லாம் கலந்து எல்லாம் நுரையா அங்கங்க தேங்கிச்சு. நிருபர் கேட்டான், எங்க சாயப்பட்ட தண்ணி பூரா தேங்குது, இதுக்கான நடவடிக்கை என்னன்னு. யார் சொன்ன சாயப்பட்ட தண்ணின்னு? முன்னால கரையில் இருக்கிறவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சோப்பு போட்டு, அந்த தண்ணிடாங்க, அந்த நுரையிடாங்கிறான். அந்த நுரைய ஜேசிபி போட்டு தள்ளிட்டு இருக்கான்.
எடப்பாடி துண்டுச்சீட்டு இல்லாமல் விவாதிக்க தயாரா? தளபதி ஸ்டாலின் வந்தால் நான் விவாதத்துக்கு தயார். யாரைடா கூப்பிடுறது விவாதத்துக்கு? ஒரு அரை நூற்றாண்டு காலம் இந்த தமிழக அரசியலுக்கு சொந்தக்கார தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார். அவருடைய மகன் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஆகவில்லை. சிறு வயதில் இருந்து தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். இளைஞரணி செயலாளரானார். மிசா சிறையிலே ஓராண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்தார். பிறகு சட்டமன்ற உறுப்பினரானார், மேயரானார், உள்ளாட்சி துறை அமைச்சரானார், துணை முதலமைச்சரானார். பிறகு இப்பொழுது முதலமைச்சராக போகிறார். இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக் கொண்டாரே வந்து அரசியலில் எடப்பாடியை போல அல்ல. துண்டு சீட்டு இல்லாமல் விவாதம் கிடையாது. நீ ஏப்போர் சீட்டை வச்சுட்டு தான் படிக்கிற. அதிலேயே என்ன பண்ற? ஆபிரகாம் லிங்கனுக்கு அபிராமி லிங்கன்னு பேசுற நீ. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவரை மரண தண்டனை பெற்ற அம்பேத்கர். எடப்பாடிக்கு என்னன்னு தெரியல. ஆக எடப்பாடி போன்ற எடுபடி எல்லாம் இனி தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மனசார்பற்ற கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். அந்த வெற்றியின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியா இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக அமருவார் என்பதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உறுதிமொழி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இரண்டாவது முறை வெற்றி பெறக்கூடிய வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளரும் நமது பகுதியினுடைய மண்ணின் மைந்தருமான மரியாதைக்குரிய நண்பர் KS மூர்த்தி அவர்களுடைய வெற்றி விழாவிற்கு தலைமையேற்று இந்த செயல்வர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரமத்தி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அன்பு நண்பர் பாபு அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய VS பரமசிவம் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கலந்து கொண்டு எனக்கு முன்பு வீர உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய நண்பர் அன்பழகன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் காமராஜ் அவர்களே, இந்திய முஸ்லீம் லீகினுடைய அமைப்பினுடைய நண்பர்களே, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக கலந்து கொண்டு எனக்கு முன்பு சிறப்புரையாற்ற வருகையில் இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு நண்பர் பூபதி அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நண்பர்களே, மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய நண்பர் அபி அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த நண்பர்களே, ஆதித்தமிழர் பேரவையை சார்ந்த அருமை நண்பர் பாலா அவர்களே, புதிய திராவிடர் கழகம், திராவிடர் கழகம் உள்ளிட்ட இன்னும் கூட்டணியிலே அங்கம் வகித்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிர்வாகிகளே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கள்ளமலை ஒன்றிய செயலாளர் என்னுடைய பாசமிகு நண்பர் KK சண்முகம் அவர்களே, பரமத்தி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு நண்பர் PP தன்ராஜ் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துறை கட்சியினுடைய நண்பர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் எலச்சிபாளையம் ஒன்றியத்தினுடைய ஒன்றியக்குழு உறுப்பினருமான தோழர் சுரேஷ் அவர்களே, தோழர் AK சந்திரசேகரன் உள்ளிட்ட இடதுசாரி கட்சியினுடைய தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக புரட்சிகரமான காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, 5 நிமிடங்களுக்கு மேல் பேச வேண்டாம் என்று அன்பு கட்டளை இட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட 1-2 கருத்துக்களை கூற வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்கிறது என்ற வகையிலே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வழக்கமான தேர்தல் தான் இது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே மதசார்பற்ற அணியா, மதவெறியை தூண்டக்கூடிய அணியா, இதில் யார் வெற்றி பெறுவது என்கின்ற ஒரு மிக
மிகப்பெரிய கடமையை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தலை இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, நாம் சந்திக்கின்ற அனைவரையும் சிந்திக்க வைக்க வேண்டிய பணி நம் முன்னே இருக்கிறது. அதே போன்று இந்த தேர்தலிலே நமக்கு வெற்றியை தேடித்தருவது வேட்பாளர் இரண்டாம் பட்சம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், வருங்கால முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையினை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, இந்த கூட்டணியிலே அங்கம் வகித்திருக்கக்கூடிய அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய அவசியம், அதை மக்களிடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது. அருமை நண்பர்களே, தமிழகத்தினுடைய 4 ஆண்டு கால மிக மோசமான முதலமைச்சர் சொன்னார். என்ன சொன்னார்? தளபதி ஸ்டாலின் அவர்கள் 7 கோரிக்கைகளை வெளியிடுகிற பொழுது மறுநாள் சொன்னார் எடப்பாடியார், நாங்கள் மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வழங்குவதாக நாங்கள் எழுதி வைத்திருந்தோம், அது எப்படியோ கசிந்து விட்டது. கேவலமா இல்ல, கசிந்து போச்சுன்னு சொல்ற வார்த்தைக்கு தூய தமிழ் தெரிந்தவனுக்கு தான் அதுக்கு அர்த்தம் தெரியும், வழக்கு தமிழுக்கு தெரியாது. கசிந்து விட்டதுன்னு சொன்ன கேவலமான முதலமைச்சரை பெற்றிருக்கக்கூடிய தமிழகம். அருமை நண்பர்களே, 10 ஆண்டு காலம் தொடர்ந்து அதிமுக ஆட்சி, அதிலே 6 ஆண்டு காலம் ஆணவத்தினுடைய அதிகாரத்தினுடைய ஆட்சி, அது போய் முடிஞ்சிருச்சு. அது எப்படி செத்துதுன்னு நமக்கு சந்தேகம் இல்லை, துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு வருங்கால முதலமைச்சர் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பார், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் 4 ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தினுடைய அடிமையாட்சி. ஆகவேதான் அந்த அடிமையாட்சியை அகற்ற வேண்டிய பொறுப்பு இந்த மதசார்பற்ற கூட்டணிக்கு இருக்கிறது. அருமை நண்பர்களே, பிரிந்திருந்த ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் இணைத்து வைத்த பெருமை பிஜேபிக்கு சாரும். எதற்காக? அருமை நண்பர்களே, வேட்பாளர் உள்ளிட்டு வரையில வைத்துக் கொள்ளுங்கள். வேட்பாளர் உள்ளிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு ஒரு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியுடைய தமிழ் மாநில தலைவர். அவர் என்ன சொன்னார்? காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அது அதிமுகவிற்கு மட்டுமல்ல திமுகவிற்கும் பொருந்தும் என்பதை திருப்பரங்குன்றம் சீனிவாச சரவணன் உள்ளிட்டு பல பேர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளுக்கும் உண்டு. கலைஞர் தீட்டுவாரே உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்று அத்தகைய பொறுப்பு இந்த உடன்பிறப்புகளுக்கு உண்டு என்பதை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். 4 ஆண்டு கால 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியிலே கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட மாநில உரிமைகள், அடிப்படையான உரிமைகள் அடகு வைக்கப்படவில்லை, விட்டுவிட்டார்கள். அதே நேரத்தில் இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய கிராமங்களிலே வாழக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை நம் அனைவருக்கும் தெரியும். நான் விசைத்துக் கொள்ள போகல. ஆனால் அந்த விவசாயிகளுடைய வீரம் தெரிந்த போராட்டத்திற்கு இந்த அணிதான் வீதியிலே இறங்கி போராடிய அணி. அதிமுக அணி அதை ஆதரிக்கின்ற அணி. ஆகவே இந்த மண்ணிலே விவசாய பெருங்குடி மக்கள் இந்த தொகுதியிலே நிறைந்த தொகுதி. ஆகவே அத்தகைய கடமை உணர்வோடு நெஞ்சுரத்தோடு மாற்றுக் கட்சியை சார்ந்த விவசாயிகளையும் சந்திக்கிற பொழுது நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய், மரவள்ளி கிழங்குக்கு ஒரு நியாயமான விலை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கிறது. அதை எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அண்ணனுக்கு சால்வை போடுவது, பார்த்தால் வருங்கால அமைச்சர் என்று சொல்வது அதுவும் நம்முடைய வேலை. இருக்கக்கூடியது 3 வார காலம். வீடு வீடாக வீதி வீதியாக மக்கள் சிந்திக்க வேண்டிய பணி வேட்பாளருக்கு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு உடன்பிறப்புக்கும் நாம் வசிக்கின்ற வீதிகளிலே, தெருக்களிலே, ஊர்களிலே ஒவ்வொருவரையும் ஒன்றுக்கு மேற்பட்ட பலமுறை சந்திக்க வேண்டும், அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் வழி கல்வி என்பது இல்லையே. பிஜேபியினுடைய அழுத்தத்திலே நீட் தேர்விற்கு எதிராக பல்வேறு இளம் உயிர்களை காவு கொடுத்த தமிழகத்திலே நேற்றைய அறிவிப்பு என்ன அறிவிப்பு? இனிமேல் பிஎஸ்சி நர்சிங்
தமிழ் கத்துக்க முடியலையே, தமிழ்ல உங்ககிட்ட பேச முடியலையேன்னு சொல்லி குஷ்புவை பார்த்து ரொம்ப கண்கலங்குறாங்க ரெண்டு பேரும். அப்படிப்பட்ட அந்த பிஜேபி தான் நேற்றைய தினம் இவங்களுக்கு நீட் தேர்வு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை கோரிக்கைகளில் ஒன்று தேசிய முன்னணி, மதசார்பற்ற முன்னணி டெல்லியில் இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலை திட்டம். 20 ரூபாய் ஆரம்பத்தில் கூலி, இன்றைக்கு 280 ரூபாய். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை அதை 200 நாளாக்கு, 500 ரூபாய் சம்பளமாக்கு. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இடைவிடாத போராட்டம். ஆனால் இன்றைக்கு 150 நாளாக 300 ரூபாய்க்கு மேல நாங்கள் கூலி வழங்குவோம் என்று அருமை நண்பர்களே தளபதி ஸ்டாலின் அவர்கள், வருங்கால முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது வெற்றி பெற வேண்டிய கூட்டணி. இந்த கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டிய கோரிக்கைகள். அதே போன்று தமிழகத்திலே பெண்களுக்கான பாதுகாப்பு பேசுவதற்கு நேரம் இல்லை, அதுக்குத்தான் கூட்டம் கூட்டுறோம். ஆனால் எல்லோரும் பேச வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே காவல்துறையினுடைய தலைமை, அந்த தலைமைக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு வழக்கு கட்ட எடுப்பு சிறப்பு டிஜிபி, அந்த பரதேசி பண்ணான எங்கேயோ வண்டியில பணியாற்றிக் கொண்டிருந்த மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு இளம்பெண்ணை கூப்பிட்டு அவருடைய காருக்குள்ளே அமர வைத்து தொடுகிறார், தடவுகிறார். அதை கண்டித்து அந்த எஸ்பி, ஐபிஎஸ் படித்த எஸ்பி இளம் வீரனங்கை புகார் கொடுக்க செல்கிறார். அவர் தடுக்கப்படுகிறார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி. பொள்ளாச்சியை பத்தி எல்லாருக்கும் தெரியும், நான் அதை பத்தி பேச வரல. ஆனால் இளங்கணேசன் சொல்கிறார், கமலஹாசன் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அது நடந்து முடிந்த சம்பவம், அதை பெரிதுபடுத்த வேண்டாம். வேண்டாம் போய் உட்கார உன் தங்கச்சிய இப்படி அண்ணா அடிக்காதீங்க அண்ணா, நான் கல்வியர் அண்ணா அப்படின்னு சொல்லி நிர்வாணப்படுத்துறானே இந்த பேரி நாயகர் அதிமுகவுடைய பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் உள்ளிட்ட கயவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட தமிழகத்திலே பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இளைஞர்கள் படித்து முடித்துவிட்டு உழைப்பதற்கு இரு கரங்கள் உண்டு, வெல்லுவதற்கு ஒரு பொன்னுலகம் உண்டு, வேலை கொடு என்று வீதியிலே அலைகிறானே அந்த இளைஞர்களுக்கு வேலை தருவதற்கு 10 ஆண்டு ஆட்சி காலத்திலே என்ன நடந்தது? ஆகவே புதிய ஆட்சி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டி மத்திய அரசினுடைய நலவஞ்சக தளத்திற்கு அடிபணியாமல் இந்த தமிழகத்திலே வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருமை நண்பர்களே, இதோ முடித்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி, மதசார்பற்ற கூட்டணியினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல சஞ்சலமும் சபலமும் இந்த வார்த்தைகளை வேட்பாளர் கவனிக்க வாய்ப்பில்லை. நீங்கள் அவருடைய தளபதிகளாக எல்லோரும் கவனிச்சுங்க. சஞ்சலங்களும் சபலங்களும் இந்த தேர்தலிலே நிறைந்திருக்கிறது. அதை நிறைவேற்ற துடிக்கிறது ஒரு கூட்டம். சஞ்சலப்பட்டோம்னா தெளிவடைந்து விடலாம், சபலப்பட்டுட்டோம்னு வச்சுட்டு நான் வேசியாகி விடுவோம், வேற மாதிரி ஆகிடும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்களே, கீழே இருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய தலைவர்களே, உங்களுடைய கட்சியை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும், ஆட்சியை பாதுகாக்க வேண்டும். அத்தகைய கடமை நமக்கு இருக்கிறது. அருமை நண்பர்களே, நாங்கள் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள். போன முறை நாங்கள் 4 பேரும் தனியாக இருந்தோம். இந்த முறை இந்த அணியிலே இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம் என்று பேசுகிறாங்க. ஆனால் தமிழகத்திலே ஒரு மதவாத பிஜேபி, பாசிச பிஜேபி, மாநில உரிமைகளை காலிலே போட்டு மிதிக்கிற பிஜேபி அதிமுகவினுடைய வாழ்பிடித்து, அதிமுகவினுடைய முந்தானைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரிகள் குறைந்த எண்ணிக்கையில் இடம்பெற்றிருந்தாலும் கூட தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும், தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும், இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை, மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது தொடரும். அதே நேரத்தில் மூர்த்தி அவர்கள் 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற தொகுதியிலே உறுப்பினர், இந்த மாவட்டத்திலே ஒரே ஒரு உறுப்பினர், 5 பேர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். அப்ப எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு எப்படி நிதி ஒதுக்குவாங்க உங்களுக்கு தெரியும். அதையும் மீறி KS மூர்த்தி அவர்கள் நிதி பெற்று தொகுதி முழுவதும் தன்னுடைய பெயரை மக்களுடைய மனதிலே பதிய வைத்திருக்கிறார். அவைகளுக்கு மேலாக பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களிடத்திலே கூடுதல் நிதி வாங்கி மின்சார
மின்சார விளக்குகளை நிறுவி இருக்கிறார். இருந்தாலும் கூட 1-2 நண்பர்களுக்கு நாங்கள் சந்தித்ததில் சில நண்பர்கள் சொன்னார்கள், மூர்த்தி என்ன இந்த தலைவர் வருவது மிகப்பெரிய போராட்டமா இருக்குங்க, மிகப்பெரிய போராட்டமா இருக்கும், ஒன்றும் பெரிய அளவுக்கு வர முடியாதுங்க அப்படிங்கக்கூடிய உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள். இதுல ஒன்றும் ரகசியம் கிடையாது. கம்யூனிஸ்டுகளுக்கு ஒன்று மடியில நலம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. ஆகவே உங்க கூடவே இருந்துகிட்டு அதிமுக பிஜேபிக்கு போகக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. அந்த வகையிலே அருமை நண்பர்களே, மாமேதை லெனின் ஒரு மேற்கோள் காட்டினார். மேற்கோள் காட்டினார், எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைக்கும் ஒருவனால் வெற்றி பெற முடியாத வாழ்க்கையில் சொன்னார். அதை போல KS மூர்த்தி அவர்கள் மீது 1-2 நமக்கு ஏதாவது குறை இருக்கலாம். ஆனால் கொள்கையில் அவர்கள் குறை கிடையாது, நடைமுறையிலே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆகவே அடிப்படை தேவைகள் நிறைவேறாத பகுதிகளுக்கு அவர் இந்த முறை வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்று அவர் அமைச்சராக ஆகி மேலும் பல நன்மைகளை, மேலும் பல திட்டங்களை இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு வளம் வரக்கூடிய ஒரு தாதாவாக, ஏன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய நம்ம மாவட்டத்துடைய மந்திரி அப்படித்தான் வருவார். வாரம் 2 நாளைக்கு எல்லா தொகுதிக்கும் அவர் அமைச்சராக வர மாட்டார், தாதாவா வருவார். ஆகவே அந்த பாசனத்தை சொல்றேன், அந்த ஏற்றுக்கிறேன் தாதாங்கிறவர். அந்த அடிப்படையிலே இவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று கழகத்தினுடைய ஆட்சி அமைந்து அவர் அமைச்சராக வேண்டும். அதற்கு மேலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக விவசாய கூலித்தொழிலாளிகள் கையங்கால தவிர அந்த பட்டியலின மக்களுக்கு எதுவும் கிடையாது, 100 நாள் வேலை கிடையாது, தொகுப்பு கான்கிரீட் வீடுகள் கிடையாது. இத்தகைய அடிப்படை தேவைகளை, குடிநீர் தேவை, காவிரி ஆற்றில கொடுமுடி பாலம் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு அவர் தமிழக அமைச்சரவையிலே அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே அவர் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், அயராது உழைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி. KS மூர்த்தி அவர்கள் கடந்த 2016 தேர்தலிலே ஒன்றுபட்ட சேலம் மாவட்டத்திலே KS மூர்த்தி அவர்கள் நமது பரமத்திவேலூர் சட்டமன்றத்திலும் அருமை சகோதரர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் சேலத்தில் வெற்றி பெற்றார்கள். 17க்கு 2 அன்பு பெற்றோர். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற எடப்பாடியுடைய ஆட்சியிலும் மத்தியிலே ஏழரை சரியாக 2 காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடியினுடைய பாசிச பிற்போக்கு சக்தி ஆட்சியையும் முறியடிக்கிற தமிழகத்திற்கு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகள் 120 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு தமிழகத்திலே முதல் மந்திரியாக இருக்கிற அடிமை பிஜேபியின் அடிமை எடப்பாடி பழனிசாமி போலீஸ் காவலுடைய மந்திரியாக இருக்கின்ற அவருடைய நிர்வாகத்திலே ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறார். இன்றைக்கு 100 போலீஸ் ஆய்வாளர் அவரோடு பணியாற்றுகின்ற ஒரு பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார். இதெல்லாம் இந்த முதல் மந்திரியாக போலீஸ் மந்திரியாக இருந்து கொண்டு இந்த அக்கிரமங்களை செய்கின்ற அந்த அயோக்கியர்களுக்கு அற்பர்களுக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி சர்க்காருக்கு பாடம் புகட்டுவதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்திய துணைக்கண்டத்திலே விவசாயிகள் முன்னோடியாக இருக்கின்றார்கள். அதேபோல் தமிழகத்திலே பாதிக்கு மேற்பட்டவர்கள் பெண் வாக்காளர்கள் இவர்கள் அத்தனை பேரும் மனது வைத்து இந்த இருவரும் துரோகிகளை மக்கள் விரோதிகளை தூக்கி எறிய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகம் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது அரசாங்க முற்போக்கு கூட்டணி தான் நம்பர் 1ஆக இருக்கிறது. மீதி 2ஆம் இடத்திற்காகத்தான்
சகோதரர் மூர்த்தி அவர்களை வெற்றி பெறச் செய்து தமிழக அரசுடைய பிரதிநிதியாக நமது பாரதி பேரூர் தொகுதியில் தூதுவராக அமைத்து நமது மாவட்டம் செழிப்புறச் செய்வோம். அனைவரும் ஒன்று கொள்வோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம், துரோகிகளையும் மக்கள் விரோதிகளையும் முறியடிப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயந்தி. இன்று நடைபெற்ற பாசிச பிஜேபி அரசினுடைய மோடி அமித்ஷா கூட்டணியை தமிழ்நாட்டில் பரவாமல் தடுக்க நாம் ஒன்று கூடி மதச்சார்பற்ற கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக இந்த நேரத்தில் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டு, எங்களது அந்த காலத்திலேயே கலைஞர் அவர்கள் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று காங்கிரசிற்கு பாடம் அமைத்து கொடுத்த கலைஞர் அவர்களும், அதே போல நேருவின் இந்திரா காந்தியின் மருமகளே வருக, சோனியா காந்தி வருக, நிலையாட்சி தருக என்று சொன்ன கலைஞர் அவர்களையும் இந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய முதல்வராக வர இருக்கின்ற தளபதி அவர்கள் கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவுடைய பாரத பிரதமராக ராகுல் காந்தி தான் வர வேண்டும் என்று இந்தியாவிலே முதலாக குரல் கொடுத்த தளபதி அவர்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கடமைப்பட்டுள்ளது. அதே போல எங்களுடைய தலைவர், அருமை தலைவர், இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வராக தளபதி அவர்கள் வர வேண்டும், ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அதை செயல்படுத்தும் விதமாக இன்று கடந்த 2 மாதங்களாக காங்கிரஸ் கட்சியினுடைய வருங்கால இந்தியாவுடைய பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நாடு இன்று சென்று கொண்டிருக்கிற இந்த நிலையில் மதச்சார்பற்ற நாடு வேண்டும். காந்தியும் நேரும் காமராஜரும் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை காக்க வேண்டும் என்றால் இந்த எடப்பாடி போன்ற அடிமைகள் அரசை தூக்கி எறிய வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, வருங்காலத்தில் ஒவ்வொரு இந்த 20-21 நாட்களில் அனைத்து கட்சி கூட்டணியினுடைய தோழர்களும் தொண்டர்களும் எந்த எதிர்பார்ப்பையும் பார்க்காமல் என்னை கூப்பிடலாம் சொல்லாமல் அவரவர்கள் ஏரியாவிலே சென்று வாக்கு சேகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை இந்த மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய தலைமைக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயந்தி. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய பரமத்திலும் சட்டமன்ற தொகுதியினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிய செயல்பாடு கூட்டத்திற்கு கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், கழக தலைவரான தளபதி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற KS மூர்த்தி ஆகிய எனக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டி பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், மாவட்ட தலைவர் அண்ணன் செல்லகுமார் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் பரமசிவம் அவர்களே, சகோதரர் தங்கராஜ் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்கமணி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாகியே, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பூபதி அவர்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் காமராஜ் அவர்களே, ஆதித்தமிழர் பேரவை RS பாலா அவர்களே, புதிய திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் தம்பி ஜெகதீஷ் அவர்களே, முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அஜீஷ் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஆபித் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய அமைப்பாளர் தம்பி கோபி அவர்களே, பார்வர்ட் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அத்துணை கட்சிகளுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த முறைக்கு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இங்கே குறிப்பிட்டு பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி உறுதி, கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராவது உறுதி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞர் ஆட்சி அமர்வது உறுதி,
அதிலே நம்முடைய பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசிலே அமைய அரசிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறீர்கள். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு நம்முடைய கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளும் தோழமை கட்சி நிர்வாகிகளும் மிகச் சிறப்பாக ஒற்றுமையோடு பணியாற்றி மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தின நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களை தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். கம்யூனிஸ்ட் சட்டமன்ற குறிப்பிட்டு கூட பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொகுதி முழுவதும் தொடர்ந்து சுற்றி வந்திருக்கிறேன். என்னால் முடிந்த அத்துணை நல்ல காரியங்களும் செய்திருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லவனா இருக்கிறது கஷ்டம், ஆனால் கெட்டவனும் பெறுவாங்கல்ல. கெட்டவனும் பெறுவாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் நான் பணியாற்றி இருக்கிறேன். அந்த ஒரு தைரியத்தை மட்டும் வைத்துக் கொண்டு உண்மையிலே அனைத்து மக்களுக்கும் நேரடியாக சென்று வாக்குகளை கேட்டு வாக்குகளை பெற்று நாம் வெற்றி பெற முடியும். குறுகிய நாட்கள், இன்னும் 15 நாட்கள் தான் இருக்குது, 18 நாட்கள் இருக்குது. அதில் 2 நாட்கள் குமாரமலை சட்டமன்ற தொகுதிக்கும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினாலே நம்முடைய கழகத்துடைய நிர்வாகிகள் 20ஆம் தேதி ஜீப் ஏறிட்டா மறுபடி 15 நாட்கள் ஜீப்பை தவிர வேலைக்கு போக முடியாது. நான் ஒன்றிய செயலாளரோடு கலந்து பேசி ஒரு ப்ரோக்ராமை ஒன்றிய பேரூர் செயலாளர்கிட்ட கலந்து பேசி ஒரு ப்ரோக்ராமை போட்டு அந்த ப்ரோக்ராமை திட்டமிட்டு எல்லா ஊருக்கும் வரக்கூடிய அளவுக்கு நான் அந்த திட்டத்தை வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறேன் என்று நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்துடைய முன்னோடிகள் மாவட்ட கழகத்திலிருந்து நம்முடைய தொகுதியிலிருந்து எல்லா வாக்குச்சாவடிக்கும் ஒரு முகவரை அனுப்பி வைக்கிறோம். அவர்களோடு கைகோர்த்து டோர் கேன்வாஸ், அதாவது வீதி வீதியாக மக்களை நேரில் சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்களியுங்கள், தளபதியை முதலமைச்சர் ஆகுங்கள், நாட்டை கொள்ளையடித்திருக்கிற இந்த கூட்டத்தை நாட்டை விட்டு துரத்த வேண்டும், இந்த கூட்டத்தை துரத்த வேண்டும் என்று சொன்னால் இல்லைன்னா நாடே குடிச்சிருவாரு. 10 ஆண்டுகால கொள்ளையை கொள்ளைக்கு அளவே இல்லை. கொள்ளை காசு வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம நாட்டு மக்களை ஏமாற்றி பணத்தை காட்டி மீண்டும் ஒருவர் வெற்றி கொள்ளலாம் என்று கனவு காண்கிறார்கள். இந்த கனவை தகர்க்க வேண்டும், தகர்த்தெறிய வேண்டும். இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இன்றைய சர்வேப்படி, இன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கிற அதே வேகத்தை, அதே சுறுசுறுப்பை மக்களிடத்திலே தொடர்ந்து வாக்குகளை சேகரித்து வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்கள் பாராளுமன்றங்களை தொட்டு நான் கேட்டுக்கொண்டு கடமை பெற்றிருக்கிறேன். தேர்தல் அறிக்கை, எண்ணற்ற தேர்தல் அறிக்கையை தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. நானும் படிக்கிறேன் 3 நாளாக படிக்கிறேன். ஏன்னா படித்தே முடிக்க முடியல. அத்தனை வாக்குறுதிகள், எண்ணற்ற வாக்குறுதிகள், ஊருக்கு தகுந்த மாதிரி வாக்குறுதி இருக்குது, மக்களுக்கு தகுந்த மாதிரி வாக்குறுதி இருக்குது, அதிகாரிகளுக்கு தகுந்த மாதிரி வாக்கு இருக்குது, அரசு ஊழியர்களுக்கு தகுந்த மாதிரி வாக்குறுதி இருக்குது. அதாவது அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இங்கே நம்முடைய தலைவர்கள் தந்திருக்கிறார்கள். அதுவும் தேர்தல் அறிக்கையில் நம்ம திருமணி முத்தாரை பற்றி கூட சேர்த்திருக்காங்க. திருமணி முத்தார் திட்டம் கடந்த 55 ஆண்டு வரலாற்றில் சட்டமன்றத்தில் எடுத்து பேசிய ஒரே ஒரு பெருமை எனக்கு உண்டு. 55 சட்டமன்ற வரலாற்றில் திருமணி முத்தாரை பற்றி யாருமே சட்டமன்றத்தில் PM காளியநகர் அவர்களுக்கு பின்னாலே யாரும் பேசியது கிடையாது. அதுக்கு பின்னாலே நாம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே சட்டமன்றத்தில் நாம் பேசினோம். ஆனால் பல்வேறு அழுத்தங்களை கொடுத்ததனுடைய காரணத்தினால்தான் ராஜவாய்க்கால் தீபாவளி நடந்தது. கொடுமை பிளிக்கல்பனை பாலத்துக்கு திட்டம் தீட்டப்பட்டு டெண்டர் வரை வந்திருக்குது. காவிரி குறுக்கிய தடுப்பணை பூஜை போடப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு நிலையத்துக்கு கோப்புகள் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த மாதிரி எண்ணற்ற பணிகள் எல்லாம் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து நாம் தடுக்கிற போது அதை அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் தொகுதிக்கு எடுத்து சென்றுவிட்டு நம்முடைய தொகுதியை டிராப் பண்ணிடுறாங்க. எல்லா கோப்புகளுமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலைமையை தொடர்ந்து அரசு துறை செயலாளர்களை நேரடியாக சந்தித்து மனு கொடுத்ததன் விளைவாக அனைத்து கோப்புகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிற போது தளபதி அவர்கள் முதலமைச்சராக போது 3 மாதங்களில் அத்துணை திட்டங்கள் நிறைவேற்றிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, கல்விக்கடன் ரத்து, 5 சவரன் நகை கடன் ரத்து,
கரும்புக்கு டன்னுக்கு 4000, நெல்லுக்கு 2500 குவிண்டாலுக்கு. அதே மாதிரி குடும்ப அட்டைக்கு கொரோனா காலகட்டத்தில் கொடுக்க சொல்லி பல தடவை கோரிக்கை வச்சாரு. இந்த அரசாங்கம் மறுத்துருச்சு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமையப்பெற்றவுடன் குடும்ப அட்டைக்காரர்களுக்கு 4000 வழங்கப்படும் என்று தெளிவாக தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல மாதம் ஒரு முறை குடும்ப தலைவிக்கு ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவிக்கு மாதம் ஒரு முறை 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி சிறு குறு தொழில்கள் தொடங்க 15,000 ரூபாய் வட்டி இல்லா கடன் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். வட்டியே இல்லாமல் கடன், மகளிர் சுயக்குழு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மகளிர் சுயக்குழு கல்வி கடன்லாம் வட்டி, ஆனால் இந்த சிறு தொழிலை ஆரம்பிச்சா வட்டியே இல்லாமல் கடன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எண்ணற்ற 500க்கும் மேற்பட்ட திட்டங்களை தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இத்தனை திட்டங்களிலும் மக்கள் நன்மை பெற, மக்களுக்கு நல்ல பல நன்மைகள் ஏற்பட நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். நான் வேட்பாளர் என்கிற முறையிலே உங்களே சொல்லுது 5 ஆண்டுகளாக தொடர்ந்து அனைத்து பகுதிகளுக்கும் வந்திருக்கிறேன், அனைத்து ஊர்களுக்கும் வந்திருக்கிறேன். எங்களா இன்னைக்கு வரக்கான நாளைக்கு வரக்கான நினைக்காதீங்க. நான் வந்து இப்போ 20ஆம் தேதி வேன் பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டா தேர்தல் வரைக்கும் வேன் பிரச்சாரம் வேன் விட்டு இறங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நாட்கள் குறுகிய நாட்கள். நீங்களே வேட்பாளராக எண்ணி, நீங்களே வேட்பாளராக களத்திலே நின்று தினமும் சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாலை வேளையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக வாக்குகளை சேகரித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்கள் பாரம்பரியங்களை திட்டு கேட்டு இங்கே சிறப்பாக வந்து கலந்து கொண்ட அத்தனை தோழமை கட்சியினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து கழக கண்மணிகளுக்கும் என்னுடைய சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டாலின் தான் வராரு, புதிய தர போறாரு. அதுதான் மக்களோட முடிவு. ஸ்டாலின் தான் வராரு, நல்லாட்சி தர போறாரு. அதுதான் எங்களோட விழிவு. இருட்டா கிடக்கும் வானத்துல ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா. வறண்டு கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு திறக்குதம்மா.